ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 27 மார்ச் 2025. இன்னைக்கு பாப்தாதா சொல்றாங்க, हिम्मते शक्तियां मदद दे सर्वशक्तिमान, शेरनियां कभी किससे डरती नहीं, निर्भय होती है. தைரியம் உள்ள சக்திகள், தாய்மார்கள், மகளிர்கள், நீங்கள் தைரியமாக இருந்தீர்கள் என்றால் சர்வசக்திவானுடைய உதவி தானாக கிடைக்கின்றது. சிங்கங்கள் ஒருபொழுதும் பயப்படுவதில்லை, பயமற்றதாக இருக்கும் இல்லையா? கிங் ஆஃப் தி ஃபாரஸ்ட், காட்டினுடைய தலைவன் அப்படிங்கிறாங்க. சோ அந்த சிங்கம் எவ்வளவு ஒரு மிடுக்கா நடந்து போகும், அதுக்கு அந்த ஒரு ராயல்ட்டி, அந்த ஒரு கம்பீரத்தன்மை அது வெளிப்படுத்தும். நான் தான் காட்டுக்கு ராஜா அப்படின்னு, எனக்கு எல்லாரும் அடிமைதான் பயம். அது அதனுடைய நஷால இருக்கு இல்லையா, பயமற்றதாக இருக்கு. எவி பயனைக்கு நாமாலும் கியா ஹோகா. சோ நம்ம கூட பாபா என்ன சொல்றாரு, நீங்களாம் ஷேரணிகள், பெண் சிங்கங்கள். ஐயோ என்ன ஆகும் தெரியல, எப்படி ஆகும் தெரியல, எந்த ஒரு விஷயத்துல நீங்க பயப்படாதீங்க, நல்லதாவே நடக்கும் அப்படின்னு பாபா ஹோப் கொடுக்கிறாரு. சத்யதா கே சக்தி ஸ்வரூப் ஹோக்க நஷே சே போலோ, நஷே சே தேக்கோ. ஆரம்ப காலத்துல எல்லாம் பிரம்மா பாபா இருக்கும்போது எவ்வளவு அப்போசிஷன், எதிர்ப்புகள் இருந்தது. எங்கேயாவது பாபா பயந்தாரா? கணத்துல கைய வச்சுட்டு என்ன இது இப்படி நாலா பக்கத்துல வர பிரச்சனையா இருக்கு, சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு நிச்சயம் இருந்தது கடவுளுடைய காரியம், கடவுள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பகவானுடைய காரியம் தோத்து போறதோ அல்லது முடங்கி போறதோ அல்லது நொடிஞ்சு போறதோ கிடையவே கிடையாது. ஆனால் சில பல சூழ்நிலைகள் வரதான் செய்யும். எனவே பாபா சொல்றாரு, அந்த சத்யதாவினுடைய சக்தியின் மூலமாக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, நீங்க உங்களோட நஷால இருங்க. அல்மைட்டி கவர்மெண்ட் के अनुचर हैं, इसी स्मृति से अयथार्थ को यथार्थ में लाना है. நாம் இந்த அல்மைட்டி கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய ஃபாலோவர்ஸ், இததான் நம்ம ஃபாலோ பண்றோம். எனவே ஸ்மிருதியின் மூலமாக அயதார்த்தத்தை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். सत्य को प्रसिद्ध करना है कि ना कि छिपाना है, लेकिन सत्यता के साथ बोल में मधुरता और सभ्यता आवश्यक है. அப்ப அது கூடவே இன்னொரு விஷயம் பாபா புரிய வைக்கிறாரு. சத்தியத்தை நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம், சத்தியத்தை நீங்க பிரசித்தம் செய்யலாம். ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, ஆனா அதை பிரசித்தம் செய்யுங்க. பட் அதை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த சத்தியத்தா கூட உங்களோட பேச்சுல என்ன ஃபீல் ஆகணுமா, இனிமைத்தன்மை. மீண்டும் மீண்டும் இதான் பாபா வேற வேற ரூபங்களை சொல்றாரு. பணிவா இருங்கிறாரு, நேர் அகங்காரியா இருங்கிறாரு, இனிமைத்தன்மையில இருங்கிறாரு. அப்போ அந்த ஒரு விகாரத்தை ஜெயிச்சதுனால பல நல்ல விஷயங்களை நம்ம நமக்குள்ள கொண்டு வர்றோம். எனவே சத்தியக்கோ பிரசித்த கர்ணாக நக்கி சிப்பானாக, எனவே உண்மையை வெளிப்படுத்துங்கிறதை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. लेकिन सत्यता के साथ बोल में मधुरता और सभ्यता आवश्यक है. எனவே நீங்க கண்டிப்பா சத்தியத்தை பிரசித்தம் பண்ணுங்க, மறைக்கிறது இல்ல. ஆனாலும் சத்தியதாவின் கூடவே பேச்சில் இனிமைத்தன்மையும் மற்றும் பண்பாடும் இருப்பது அவசியமாகும். பேச்சில் என்ன வேணுங்கிறார் பாபா, இனிமைத்தன்மை மற்றும் பண்புகள் நிறைந்த பேச்சு. அதுல வீணானதோ ஏதோ ஒரு கிண்டல் கேலி பண்றதோ ஜோக்கடிக்கிறது இதெல்லாம் கூட அதுல கிடையாது. ஆனால் பாபா சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் தான் நம்மளோட புத்தியிலையும் இருக்கு. எனவே பாபா என்ன புரிய வைக்கிறாரு, சத்தியதாவின் கூடவே இனிமை மற்றும் சபியதா மிக மிக அவசியமாக உள்ளது. நன்றி. ஓம் சாந்தி.